அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்தில் 14 காட்சிகள் மாறுதல் கோரினோம் என சென்சார் போர்டு தரப்பு தெரிவித்துள்ளது. படத்தில் மாற்றம் கோரிய பின்னர்தான் படத்திற்கு எதிராக புகார் வந்ததாக சென்சார் போர்டு வாதம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்தில் 14 காட்சிகள் மாறுதல் கோரினோம் என சென்சார் போர்டு தரப்பு தெரிவித்துள்ளது. படத்தில் மாற்றம் கோரிய பின்னர்தான் படத்திற்கு எதிராக புகார் வந்ததாக சென்சார் போர்டு வாதம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் இருந்து மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு புகார் என சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். அதாவது கடந்த 22/12/2025 அன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது சென்சார் போர்டுக்கு போட்டு காட்டப்பட்டது. ஏற்கனவே இப்போ அவரோட கடைசி படம் 500 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட படம். அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா 9ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 22/12 அன்னைக்கு அந்த படத்தை போட்டு காட்டினாங்க தணிக்கை அதாவது சென்சார் போர்டுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, படங்களில் ஒரு சில இடங்களில் திருத்தம் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 16 இடங்களுக்கு மேல இந்த படத்துல திருத்தம் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்த நிலையில மறுபடியும் அதே படமானது 5 மற்றும் 6ஆம் தேதி வாக்குல, அதாவது 5 அல்லது 6ஆம் தேதி வாக்குல அந்த படம் போட்டு காட்டப்பட்டது. போட்டு காட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு நாங்க UA சான்றிதழ் வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி வாய்மொழியா சொன்னதாக கூறப்படுது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, பட தயாரிப்பு நிறுவனமானது 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதுமே அதை விளம்பரப்படுத்துறாங்க. இதனை அடுத்து தியேட்டர்கள் களை கட்ட துவங்கிச்சு எல்லாம் பண்ண நிலையில 7ஆம் தேதி அன்று தங்களுக்கு தணிக்கை சான்று வழங்கல அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. போட்டிருந்த நேரத்தில் தணிக்கை குழு என்ன சொல்லுச்சு, இது பல்வேறு இடங்கள்ல இன்னும் டோன் போட வேண்டிய இடம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளை கடத்திட்டு போற மாதிரி உள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீக்கும் பட்சத்துல தான் இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனை எதிர்த்து தனி நீதிபதி ஒருவருக்கு, அதாவது உயர்நீதிமன்றத்தோட கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கு தாரன்ஸோட சர்டிபிகேட் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அப்படி தர முடியாது, என்ன அந்த படத்துல உள்ள இன்னும் திருத்தங்கள் செஞ்சிருந்தா மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்துல சென்சார் போர்டு தரப்புல மாற்றி வைக்கப்பட்டது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த வழக்குல நாங்க விசாரிக்க விரும்பல, நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தையே தொடர்ந்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அந்த வழக்கானது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த நிலையில 2 தரப்புலையுமே, அதாவது சென்சார் போர்டு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, தனி நீதிபதி அளித்த உத்தரவை தாக்கல் செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல, அதாவது பத்திரிகை பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சொன்னதாக சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல 14 இடங்கள்ல மாறுதல் செய்ய சொல்லி கோரணும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. 14 காட்சிகள்ல மாறுதல் செய்த பின்னரே சென்னையில இருந்து இந்த படங்களை அப்ரூவ் பண்ண முடியாது, அந்த படத்தை வெளியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எதிராக புகார் கடிதம் எழுதியது யார், எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில ஜனநாயகனுக்கு எதிராக சென்னை மண்டல அதிகாரி தான் புகார் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த சென்சார் போர்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புகார் எழுதிய நபரே 5 பேர், அந்த புகார் எழுதிய 5 நபர்ல ஒருவர் கூட அந்த படத்தை பார்க்கல அப்படின்னும், படத்தை பார்க்க அதிகாரமுள்ள நபர்கள் மட்டுமே அந்த படத்தை பார்த்ததாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. தெரிவிச்சதோட இல்லாம இந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதி அவகாசம் வழங்கல அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த போர்டு, சென்சார் போர்டு பதில் மனு அளிக்கிறதுக்கு எந்த அவகாசமும் எங்களுக்கு கொடுக்கல, அதாவது அவகாசம் கொடுக்கப்படணும், ஆனா அவகாசம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அவகாசம் வழங்காமலேயே 9ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுறதா அவங்க தெரிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி 22ஆம் தேதி அனுப்பப்பட்ட நகலை வச்சு அவங்க தற்போது
தற்போது சான்றிதழ் கேட்கிறாங்கன்னு தனி நீதிபதி அளித்த உத்தரவை தாக்கல் செய்த பிறகும் அவங்க வந்து இப்படி கேட்கிறாங்க. அதாவது இப்படி இருக்க இப்போ வெறுமனையா நாங்க தாரோம் அப்படின்னு சொன்னதுக்காக, வாய்மொழியா தருவோம் அப்படின்னு சொன்னதுக்காக அப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. மேலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களோ சர்ச்சைக்குரிய காட்சிகளோ இருந்தா நீக்கப்பட்டா மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இரு தரப்புலையுமே தற்போது அந்த நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான வாதங்கள் போயிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு தரப்புமே தங்களுடைய வாதங்களை அரை மணி நேரம் அளவுக்கு வாதாடுறதுக்கு நீதிபதிகிட்ட அனுமதி கேட்டு அதன் அடிப்படையில தற்போது அந்த விசாரணையானது போயிட்டு இருக்குது. சென்சார் போர்டு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு வந்து தற்போது உயர்நீதிமன்றத்துல 2 நீதிபதிகளோட அமர்வுல வந்துட்டு இருக்குது. 2 தரப்புமே 30 நிமிடங்கள் அளவுக்கு வாதங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. உத்தரவு கொடுத்ததோடு இல்லாம தனி நீதிபதி அவகாசம் வழங்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் அவங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்சார் போர்டு தரப்பும் சரி, சென்சார் போர்டு தரப்புல தனி நீதிபதி கொடுத்த இது வந்து எங்களுக்கு அவகாசம் வழங்கல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா மதியம் 4 மணி மாலை 4 மணி அளவுல இந்த படத்துக்கு வந்து படம் வெளியிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது அவங்க வந்து படத்தை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை எதிர்த்து தான் சென்சார் போர்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்த நிலையில சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க, தனி நீதிபதி அளித்த தீர்ப்பையும் நாங்க இப்ப தாக்கல் செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான வாதங்கள் மிக தீவிரமாக தற்போது அரை மணி நேரம் வரைக்கும் வந்து தற்போது அந்த வழக்கானது, அதாவது வாதங்களானது போயிட்டு இருக்குது. போய் முடிகிற சமயத்துல, அதாவது இந்த படம் முடிஞ்ச சமயத்துல, அதாவது இந்த வழக்கு முடிகிற சமயத்துல இதுல ஜனநாயகன் படத்துக்கு உண்டான சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்படுமா? ஏற்கனவே யூஏ, அதாவது அதிக அளவு எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் சற்று வன்முறை நிறைந்த காட்சி அப்படிங்கிறதுனால தான் யூஏ அப்படிம்பாங்க. அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது இந்த படங்கள் மறுபடியும் வந்து சென்சார் போர்டுக்கு போயிட்டு வருமா, அல்லது இந்த படங்களுக்கு வந்து இப்போதைக்கு தடை விதிக்கப்பட்டு பின்னர் ஒத்தி வைக்கப்படுமா அப்படிங்கிறது குறித்து இனிமே தான் தெரிய வரும். எப்படியா இருந்தாலும் ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் செலவுல தயாரிக்கப்பட்ட இந்த படமானது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பிறகு தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி இவர் தெரிவிச்சிருந்த நிலையில இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிக அதிக அளவுல இருந்தது. பேன் இந்தியா படம் அப்படிங்கறதுனாலும் உலக அளவுலயும் இந்த படமானது ரிலீஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ இந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்டால தற்போது வரை இந்தியாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவிட்டு இருக்குது. ஒருவேளை உயர் நீதிமன்றம் இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் வழங்க சொல்லி உத்தரவிடும் பட்சத்துல இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த படம் வெளியாறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அதிகமா இருக்குது. கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.